இப்போ எல்லாரும் என் பேர் கூல் சுரேஷ் தெரியும், இந்த கூல் அப்படின்றது தெரியும். கமெண்ட்டில் வேறு மாதிரிலாம் கூட பூவெலாம் போட்டு இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த கூலுன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் சுப்பிரமணிய சிவா சார் தான். திருடா திருடி ப்ளீஸ் தட்டிடுங்க. அந்த சுப்பிரமணிய சிவா சார் இல்லை என்றால் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த கூல் அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு திருடா திருடி படம் அப்போது கருணாசனை வந்து இந்த டாலரை பிடிச்சி சொல்லுவார், டேய் இது என்னடா அது, கூலு போடாயம் அப்படின்னுவார். உடனே தனுஷ் சார் வந்து அதை நிறுத்தி அது ஒரு ஒரு காமெடியாக பண்ணோம். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. 186 நாள் அவார்டு வாங்கின அந்த படத்துக்கு. காமராஜர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. 186 நாள் அந்த படத்துக்கான அவார்டு வாங்கினேன் நான். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய சிவா சார் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் படத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பப்ளிக் விஜய் சார் படத்துக்கு ஷூட்டிங் நடக்குதுனாக்கா உடனே ஊர்லேருந்துலாம் கிளம்பி வந்துடுவாங்க. இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் படம், கமல் சார். ஆனால் திருடா திருடி படத்திற்கு திருச்சியில் ஷூட்டிங் நடக்கிறப்போ ஷூட்டிங்கே நடத்த முடியல. 1/2 நாளோட பேக்கப் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி அந்த 1/2 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங்கே பண்ண முடியல. அவ்வளோ க்ரௌடு. சாப்பாடு வந்த சாப்பாடெலாம் ரூமுக்கு அமிச்சாச்சு. ரூமில் போய் சாப்பிடுங்க, இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கே லொக்கேஷன்றது நாங்கள் காலையில் தான் சொல்லுவோம். இப்போவே யாருன்னா சொன்னாக்க அது இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அங்கே கூட்டம் வந்து லாரியாக திரண்டு வந்துட்டாங்க. உண்மை தானே சார்? லாரியாக திரண்டு வந்தாங்க அன்னைக்கு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு தனுஷ் சார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட்டில் வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு கொடிகட்டி பறப்பார் என்பது இந்த சுப்பிரமணிய சிவா சாருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவத இளமை, அந்த படத்தில் கூட தனுஷ் சார் வந்து மெயின் கேரக்டரில் 4 பேரில் ஒருத்தராக தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே சுப்பிரமணிய சிவா சாருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த 4 பேரில் ஒரு முத்தை அவர் தேர்ந்தெடுத்து அந்த முத்துக்கு நல்லா அவர் பட்டை தீட்டினாரா இல்லையோ, இல்லை அவரே தீட்டிக்கிட்டாரா நான் தெரியல. ஆனால் அப்படி ஒரு அந்த வைரத்தை, அந்த வைடூரியத்தை கண்டு எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக வந்திருக்காரு. அப்படின்னாக்க அது சிவா சாருக்கு அன்னைக்கே அது தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட நான் வந்து இதை வந்து அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லவில்லை. ஆனால் அன்னைக்கு அந்த துள்ளுவதை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திருடா திருடின்ற படத்தை இயக்குனர் அவர்கள் தனுஷ் சாரை சூஸ் பண்ணார். அதன் பிறகு 6 மாதம் கழித்து தான் காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆச்சு. காதல் கொண்டேன் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த 186 நாள் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ரிலீஸ் ஆகும், ஈவினிங்கே வந்து ஒரு சக்ஸஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஆனால் அப்போது 186 நாள் ஓடின அந்த படம். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனரான அவர் சுப்பிரமணிய சிவா சார் அவர்கள், அவர் கூட நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டுக்காரன் டீமுக்கு. இந்த சுப்பிரமணிய சிவா சார் இவ்வளோ நாள் நான் ஒரு 20-25 வருஷமாக அவர் கூட பழகியிருந்தாலும் முதலாக இந்த மேடையில் தான் நான் அவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்க கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவர் கூட அவரோட படங்கள் நடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் அவரோட மேடையில் அவர் பக்கத்தில் நான் உட்காந்ததே இல்லை. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நன்றி சார். உங்களால் தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பேரோடு இருக்குனாக்க அதை நான் எப்போவுமே உங்களை அந்த நன்றி மறக்க மாட்டேன் சார். அதாவது ஒரு விக்ரமாதித்தன் கதை இருக்குது. அதில் 4 நண்பர்கள் இருப்பான். அந்த 4 நண்பர்களில் ஒருத்தன் வந்து எந்த எலும்பு கிடைச்சாலும் அதை வந்து உருவமாக்கிடுவான். இன்னொருத்தவன் அந்த அந்த உருவமான அந்த உருவத்துக்கு நரம்பெல்லாம் செஞ்சு நிற்க வச்சுடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு வந்து தோல் பதிச்சிடுவான், தோலை உண்டாக்கிடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு உயிர் கொடுத்துருவான். ஒரு நாள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் புலிக்கு உயிர் கொடுத்துருவானுவன். ஒரு எலும்பை சேர்ப்பான், அது புலி உருவமாக இருக்கும். அதுக்கு நரம்பு பண்ணுவான், புலி ஆகிடும். புலியாகி 4 பேரையும் அது சாப்பிட்ரும் அந்த நண்பர்களை. அப்படி கூல் சுரேஷ் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாப்புல அப்படி ஒரு புலி தான் நம்ம கூல் சுரேஷ். இதை நினைவுபடுத்தி என்னை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றியை வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கின்ற சிறந்த பண்புகள்லாம் தாயாக விளம்போது நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் மாபெரும் மனிதனாக இருப்பான், சிறந்த மனிதனாக இருப்பான். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற நற்பண்புகளுக்கெல்லாம் தாயாக விளம்போது நன்றி. அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம சுரேஷ்
சுரேஷ் வந்து வெற்றி மேல் வெற்றியும் சாதனை மேல் சாதனையும் கிடைக்கும். நன்றி தம்பி. அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால் 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க? அப்படி நீங்கள் கேப்டன் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷன்லாம் நிற்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சலில் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்கள் அப்போவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும்போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே? கட்சியில் உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமே? எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் நீங்கள் கேப்டன் அவர்களுக்கு, தேமுதிக அவர்களுக்கு, அந்நியார் அவர்களுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் தான் பக்கத்துலேருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மிஷினில் போட்டு 300 கோடி எண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யாருன்னா பேசினீங்கனாக்கா உங்கள் நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் அவரை பற்றி கேப்டன் குடும்பத்தை பற்றி தவறாக பேசியிருந்தா உங்கள் குடலும் அழுகி போயிடும். பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே நடத்தினவங்கள்ட்ட கேட்டேன், யார் யார் நடிகர்கள் யார் யார் வரா அப்படின்னு. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க. போய் பார்த்தா ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முன்னாடி காட்டி அவங்க வச்சுருக்க கேமராவில் அதை ஷூட் பண்ணி அதை வெளியிலலாம் எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் இவங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அவர்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சி வெளி நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்க கூடாதா என்பது என்னோட ஒரு ஆதங்கம். அது காரணம் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நடிகைகள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பத்திரிகையாளர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம் இவங்களுடைய நிகழ்ச்சிலாம் நீங்கள் தயவு செஞ்சு கலந்துக்கணும். அந்த நேரம் மட்டும் நம்மளோட படத்துக்கு மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். இதை சொல்கிறது கூட எனக்கு இது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் கண்கூட பார்க்குறதுனால உங்கள் ஒருவனாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது என்ன ஹீரோயின் சொல்லி தான் அவன் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே வந்தாக்கா அந்த அம்மா ஏதோ தங்கச்சி கேரக்டர் அப்படியா? ஏன் அப்படி? நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுகிறாள். ஏமா வாமா. இந்த சகோதரியின் பெயர் கீர்த்தி. என்ன விளையாடிருக்காங்க இந்த படத்தில்? விளையாட்டுக்காரன் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷா? ஓ, கீர்த்தி சுரேஷா? நல்லா இருக்கு, கிடைச்சிருச்சு போல. அப்போ இந்த பக்கம் யார் போட்டா போடுவீங்க? யாரு? ஐயா நான் போகிறேன்பா, நான் புரியுதுங்களா? அதனால் இந்த சகோதரி கீர்த்தி அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அந்த தாவணி போட்ட புண்ணியம் வரல? தாவணி போட்ட புண்ணியம் வரல? சரி, ஓகே. எனிவே இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உப்பு இல்லா கடல் இருக்குமா, நட்பு இல்லா வாழ்க்கை நிற்குமா?
தம்பி உப்பு இல்லா வாழ்க்கை இருக்குமா, நட்பு இல்லா கடல் இருக்குமா. ஸோ அப்படி இந்த படத்தில் வந்த பாட்டு நட்புக்காக ஒரு இந்த கதையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாஸ் அவர்களுக்கு, இயக்குனர் தாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க. ரொம்ப நன்றி. தாஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 வருஷமாக தெரியும். நான் அப்போது நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி ஆஃபீஸ்லாம் போகிறப்போ நிக்காட்ஸில் ஆஃபீஸ் பாயாக இருந்தார். சிஜே சினிமா, ஏவிஎம்மில் இருந்தார். சிஜே சினிமா, விஜயகாந்த் சார் வீட்டில் விஜயகாந்த் சாரோடது இந்த நிறைஞ்ச மனசு இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து இப்போ சினிமா அதே பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்கு முன்னாடி வந்து இந்த தபேலா வாசிக்கிறவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள அவங்க தானே, அவங்க அஸ்டண்டாலாம் போவார். ஸோ அப்படி சினிமா மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர். இன்னைக்கு ஒரு கடின உழைப்பு மூலம் இன்னைக்கு இந்த ஆமாம் கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும்.